வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது என் வண்டி i10க்கு சைலன்சர் சைலன்சர் டியூபும் மஃப்ளரும் இப்போ ஜாயிண்ட் ஆகிற இடத்துல கட் ஆகிடுச்சு, துருப்பிடிச்சி கட் ஆகிடுச்சு. அது கோட்டிங் கொடுத்துருந்தா பரவாயில்ல, அவங்க கோட்டிங் கொடுக்கல. இருந்தாலும் வண்டி 10 வருஷம் ஓல்டுங்கிறனால இது ரீசனபிள் தான். அதான் இன்றைக்கி நண்பருக்கு அர்ஜுனாரி அப்படிங்கிற நண்பர் கூட இன்றைக்கி மெக்கானிக் அவர் சென்டரு அவர்கிட்ட தான் இன்றைக்கி ஜாக்கி போட்டு வண்டி கழட்டிகிட்ருக்கோம். மஃப்ளர் கழட்டியாச்சு, இப்போது டியூபையும் கழட்டிகிட்ருக்காரு. ரெண்டுமே ஒட்டுக்கா வச்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி வெல்டிங் வைக்கிறோம், என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது. இது என்னுடைய சைலன்சர், இது ஆக்சுவலி சைலன்சர் ஜாலின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு வருதுங்கிறது, இன்ஜின் பாடிக்கும் சைலன்சருக்கும் ஸ்டார்ட் ஆகும்போது அது வைப்ரேட் ஆகும் பார்த்தீங்களா, வைப்ரேட் ஆகும் திருப்பி டக்குன்னு கட் ஆகிடும். அதுக்காக இந்த ஜாலியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது அப்படி தான் மோல்டு தான் பண்ணுறாங்க. இங்கே தான் இங்கேயும் கட் ஆகிருக்கு பாருங்கள், இங்கே ஃபுல்லாக கட் ஆகிருக்கு, இந்த கட் ஆகிருக்கு. ப்ளஸ் இங்கே மேஜராக டியூபு, சைலன்சர் டியூபு. இது மஃப்ளரில் ஜாயிண்ட்லவே கட் ஆகிடுச்சு. இப்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். இது கிளாம்பை கழட்டிட்டு கொஞ்சம் ஒரு பிட் மாதிரி போட்டு தான் பண்ணி ஆகணும். மேற்கொண்டு ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆன பிறகு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்துருச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகும், வந்தீங்கன்னா டக்குன்னு முடிச்சு விட்ருவேன். இந்த டியூபு இங்கேருந்து இது ஃபுல்லாகவே இது வரைக்கும் மாற்றணுன்னாவே 3300 ஆகுதுங்க. அதனால நண்பர் இது வெல்டு வச்சுக்கலாம், வெல்டு வச்சுட்டு இதே ஒரு ஆயில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது முடிச்சுட்டு ஃபோன் பேசுகிறாரா? இல்லை, முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அது போக இன்றைக்கி ஃபுல் ஒர்க் ஆகலை, இன்றைக்கி ஈவினிங் ஆகிடுச்சு. மேபி நாளைக்கு மிச்சத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். அந்த i10க்கான டியூப் இது கிடைக்கல, ஃபுல் டியூபு 3300 சரி நம்ம இது இவ்வளோ தான் இப்போ டேமேஜ் ஆகிருக்கு, ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருந்தால் கூட பரவாயில்ல, இவ்வளோ தான் டேமேஜ் ஆகிருக்கு. நம்ம அதுக்காக அதிகமாக செலவு பண்ண வேணான்ட்டு இப்போ இதுக்கு மட்டும் வெல்டிங் வச்சுட்டோம். இது பெட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி பெயிண்ட் பண்ணுறது கொஞ்சம் லைஃப் பெட்ரு. பட் இதே இன்னும் ஒரு 3-4 இயர்ஸ் நல்லா வரும். ப்ளஸ் பாருங்கள், இந்த ஜாயிண்ட்டு தான் அந்த வண்டியில் சரியாக இல்லாமல் இருந்தது. இப்போ இதை கட் பண்ணிட்டோம். இதுவும் மஃப்ளரையும் இந்த எக்ஸ்ட்ரா பின்னாடி வரும் இல்லைங்களா, அந்த மஃப்ளரையும் சேர்த்து இந்த இடத்துல உள்ளே விட்டு வெல்டு வச்சுருவோம். அவ்வளோதான், ஒர்க் முடிஞ்சிடும். இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இன்னும் அந்த மஃப்ளர் ஃபிட் பண்ணல, இப்போ மஃப்ளர் ஃபிட் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி இருந்த சவுண்டு மஃப்ளர் இல்லாமல் கட்டாயி தொங்குனதுனால அந்த சவுண்டு என்ன சவுண்ட் வந்திருக்கு. அப்புறம் மஃப்ளர் ஃபிட் பண்ண பிறகு நான் சவுண்டை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இன்ஜினுடைய சவுண்ட் பாருங்கள், சைலன்சர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சரிங்களா, இப்போ சவுண்ட் அப்படியே குறைஞ்சி போச்சு. தட்ஸ் இட்.